அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 14/4/2026 அன்று அரவுண்ட் 9 AM வச்சுக்கலாம். ஏன்னா சம் பீப்புள் அந்த அயனாம்ச கணக்குப்படி 8:35 9:35 வரைக்கும் அந்த புத்தாண்டு பிறக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்க சுருதிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அரவுண்ட் 9 வச்சுக்கலாம். ரொம்ப அப்படியே மைனூட்டாக இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 9 o'clock இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டோட அந்த நாமம் பெயர் என்ன அப்படின்னா பராபவ ஆண்டு. பராபவ அப்படின்னாலே பரா அப்படின்னாலே பெரிது. அது கடவுளை தான் கூட சொல்லுவாங்க. பராசக்தி, பரம்பொருள், எங்கும் நிறைந்திருப்பது அப்படின்லாம். இந்த பவ அப்படின்னா அதுபோல் அப்படியே அதுவாக ஆகுதல் அப்படின்னு அப்படி ஒரு தோற்றம், அந்த ஆண்டோட அமைப்பே அப்படி தான் இருக்குது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜாவாக வரா? குருனாலே அப்படி தானே, அருள் குருனாலே குரு அருள் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஆண்டு அனைவருமே குருனாலே இதான் முறை, ஒழுங்கு, நியாயம், தர்மம் இப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஆளுங்க. கேட்காமே உதவி செய்கிறது, ஆலோசனை கொடுக்கறதெல்லாம் பண்ணுவாங்க. அது குருவோட இயல்பு. எல்லா மக்களும், அது 12 ராசிக்காரர்களும் அப்படி தங்களை மாற்றிக்கணும். இந்த ஆண்டு ஒழுக்கம், நேர்மை இப்படி உங்களை மாற்றிக்கிட்டாதான் இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இது அடிப்படை, இது ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபியோட அடிப்படை இது உங்களுக்கு அறிவுறுத்தல். ஏன்னா நீங்கள் குருவாக மாறணும், சுயநலமாக இருக்கக்கூடாது. குருனாலே பொதுநலமாக இருக்கக்கூடிய ஆளுங்க. ஸோ அப்படி மாறணும். எனக்கு என்ன கிடைக்கும்னு சுயநலமாக சிந்திக்கக்கூடாது. அப்படி போகிறப்ப தான் அந்த அன்புங்கிற தன்மைக்கு நீங்கள் போகிறப்ப தான் இந்த ஆண்டு கோள்களால் பெரிய பாதிப்பு வராமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நீங்கள் அதே போலயே மாறணும். பராபவ அப்படின்னா இந்த பராசக்தி போல, இந்த பரம்பொருளை போல, இந்த பெரிய சக்தி, இந்த அண்ட பிரபஞ்ச நாயகனை போல நீங்கள் மாறணும். எல்லாம் அவருடைய படைப்பு. அவரை நேசிக்கிறீங்கன்னா அவர் படைப்பையும் நீங்கள் மதிக்கணும், நேசிக்கணும். அனைத்து உயிரினங்களையும் நேசிக்கும் பொழுது உங்களுக்கே அப்படி அருள் தோற்றம் வரும். உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வரும். உங்களை பார்த்தா எல்லாரும் கும்பிடுவாங்க. ஸோ அந்த தன்மை வரும். ஏன்னா இந்த இதுக்கு ராஜாவாக குரு வருகிறான்ட்ட. மந்திரியாக யார் வரார்? செவ்வாய். ராஜா என்ன சொல்கிறாரோ அதை அதிரடியாக நிறைவேற்றக்கூடிய மூளை அதெல்லாம் வேலை செய்யாது. அவர் சொல்லிட்டார்ல, செய்ய, அட்ரா, ஒத்தரா, சரி பண்ணுறா. ஏன்னா அது செவ்வாய்ங்கிறது மோடு முட்டிக்கோள். நீங்கள் அது மாதிரி ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தால் பெரிதாக பாதிப்பு வராது. இல்லாட்டி இந்த மந்திரி அவனை தூக்குடா, காலி பண்ணுறா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இது கலியுகத்தில் இப்படி தானே மக்கள் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளும் அப்படி வித்தியாசமால பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு அன்பு, ஒரு பணிவு அதெல்லாம் மாறி போச்சு. இந்த ஓட்டு வாங்குறப்ப இது பண்ணுவாங்க. இப்போ வேறு எலெக்ஷன் டைம் வேறு. வாங்கின பிறகு அந்த ஒரு கெத்து காட்டுறது. இப்போ மந்திரியாக செவ்வாயாக வர்றப்ப அந்த மோடு முட்டித்தனம் இருக்கும். ராஜா மேலே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அவங்க யார் என்னெல்லாம் பார்க்குறதில்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே மோடு முட்டித்தனமாக இது பண்ணக்கூடியபடி இருக்கும். செவ்வாய் மந்திரியாக வருகிறார். கவனமாக இருக்கணும். ஏதாவது தப்பு தண்டா சிக்கல்கள் பண்ணாங்க கொஞ்சம் பிரச்சனை, அதிரடியாக ஆக்ஷன் இருக்கும். சேனாதிபதியாக யார் வரா அப்படின்னா சந்திரன் வரார். அதை மந்திரியை ஆர்டர் பண்ணிட்டு வருவோம், அதை தூக்குடான்ட்டு. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய போலீஸ்னு வச்சுக்கலாம். அந்த சேனாதிபதிங்கிறது இப்போதைக்கு ஜனநாயக நாட்டில் இந்த போலீஸ் என்ன குழம்புவாங்க, என்னடா செய்கிறது, அப்படியே அடி தூக்கு இது பண்ணுங்கிறாங்க. பொதுவிலேயே இந்த சீருடை பணிகள்லாம் செவ்வாய்க்கு உரியது தான். இப்போ மந்திரியே செவ்வாயாக இருக்கிறப்ப அவங்க ஆர்டர் கொடுக்குறப்ப அதிரடி காட்டி ஏதாவது பண்ணால் தேவையில்லாமல் சிக்கல்கள் வரும் அப்படின்னு அந்த ஒரு பயமும் இந்த சந்திரன் ஏற்படுத்துவார். அப்போ செய்யலாமா வேணாமான்னு குழப்ப நிலையிலேயே இந்த சேனாதிபதிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன சார் கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் அப்படி பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு அந்த குழப்பம் வரும்.
உங்களுக்கு ஃபிட் பண்ணிக்கணும். செயல்படுத்துவதில் குழப்பம் வரும், மோடு முட்டித்தனமாக பிஹேவ் பண்ண தோணும், பெரட்டிடலாம் உருட்டிடலாம். அது நேர்மையாக இருந்தால் அது வரும்ல. யாருக்கு பயப்படுவீங்க? நம்ம நேர்மையாக ஒழுங்காக கரெக்டாக இருக்கிறப்ப யாருக்காவது பயப்படுவோமா? நான் கரெக்டாக இருக்கேன், எதற்கு யாருக்கு பயப்படணும் அப்படிங்கிற தன்மை வரும். அதுதான் அந்த மந்திரி செவ்வாய் மோடு முட்டித்தனம். ஆனால் முடிவெடுக்கிறதுல குழப்பம் வரும். என்னடா அது அவன் பெரிய ஆளாக இருக்காங்களே, எப்படி இது பண்ணுறது, இதெல்லாம் வரும். இது இப்படியே பொருத்தி பார்த்துக்கணும். அதெல்லாம் என்னை லவ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அந்த உணர்வு வரும். மெடிடேட் பண்ணுவீங்க. நான் என்னை லவ் பண்ணால் நான் சொல்கிறத கேட்டுருவீங்க, மெடிடேட் பண்ணிடுவீங்க. மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த சமநிலையில் இருப்பீங்க. அதை நான் சொல்லக்கூடியதை கரெக்டாக ரிசீவ் பண்ணி அதை முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். ஸோ அனைவருமே ஒரு அருளாளர்களாக மாறக்கூடிய ஆண்டு. எல்லோரும் அப்படி ட்ரை பண்ணுங்கள். மாறுறது அந்தந்த ராசிக்கு எத்தனை சதவீதம், எப்படி மாற முடியும், என்ன மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கிறத அந்த பலன்களை தனித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த பராபவ ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த அறிவுறுத்தலை உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ 12 ராசிகளுக்கும் அவங்களுக்கான அந்த தலைப்பு ஸ்பெசிஃபிக்கான அறிவுறுத்தல். ஏன் அது மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன், எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சூழல்கள் வரும், என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோஸாக பார்ப்போம். இப்போது இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஆராய்ச்சி தவிர்க்கும் மாதம். ஆராய்ச்சி தவிர்க்கும் மாதம். இப்போ பெருசாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு. இவங்களுக்கு எத்தனை சதவீத நன்மைகளை அனுபவிக்க போகிறார்கள்னா 50%. ஆக 50-50 தான் இருக்குது. கொஞ்சம் சுமார் தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் அந்த பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, 5 குடையவன் உச்சமாகிறான். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஸ்டார்டிங்கில் தான் ஒரு 1 மந்த், இப்போ ஜூன் மாதத்தில் ஒரு உச்ச வீட்டுக்கு வந்துடுறார். ஆனால் 12ஆம் இடத்துல உச்சமாகிறதால தன வருவாய் அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும். அதை திடீர்னு காலி பண்ணிடுற மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா லக்னத்திலே உள்ள கேது அப்படி ஒரு ஆராய்ச்சி, அப்படி ஒரு குழப்பத்தை, சந்தேகத்தை கொடுப்பார். ஏன்னா அது சர்ப்ப தோஷத்தை கொடுக்குது. லக்னத்திலேயே கேது, 7ல் ராகு, இது அந்தளவுக்கு சரியில்லை. சரி, சனி பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார், அஷ்டம சனியாக. ஆக ராகு கேது சரியில்லை, சனி பகவானும் சரியில்லை, குரு பகவானும் ஒரு 1 மந்தில் 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப ஓரளவு நன்மை பண்ணுவார். அவரும் 12ல் வந்து உச்சமாகிறார். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா தப்பிச்சிருவீங்க. விரயங்கள் முன்னமே தெரியும், வருவது முன்னமே தெரியும், சரி பண்ணிக்க முடியும். இல்லாட்டி சிக்கல். ரொம்ப யோசிச்சிங்கன்னா எப்போ ஆராய்ச்சி வரும்? ஆராய்ச்சி எப்போ வரும்? சயின்ஸு அறிவியலாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கிடச்சிருக்கிற ஃபேக்டை வச்சுட்டு நான்கிற தன்மையில் யோசிக்கப்பாங்க. அதனால தான் இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இப்படி போட்டால் இப்படி வருது, அப்படி வருதா, இப்படி வருதா சோதிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஆராய்ச்சி மனப்பான்மை கொஞ்சம் நான்கிற தன்மை தேவைப்படும். அப்போ தான் இந்த ஹைப்போதீசிஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த தன்மையெல்லாம் இப்போ கூடாது. ஏன்னா 50-50 தான். அதுக்கு நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல போய் உங்கள் லக்னாதிபதி உச்சமாகிறார். நல்ல சரண்டரிங் கான்செப்டில் இறங்கிக்கணும். அப்போ தான் பவர் கிடைக்கும். எல்லாம் அவன் அருள் அப்படின்னு நினைக்கிறப்ப தான். அதை செய்ய முடியாதபடி இந்த அஷ்டம சனியும் கெடுக்கிறார்கள். அண்டு 9ஆம் இடத்ததிபதியும் 8ல் போய் உட்காந்து கெடுக்கிறார். இந்த செவ்வாய் சனி சேர்ந்து வேற 2ஆம் பாவத்தை பார்க்குது. பேரை கெடுக்கிறது, தனத்தை கெடுக்கிறது, குடும்பத்தை கெடுக்கிறது, இப்படிலாம் சிக்கலை பண்ணும். அது ஆல்ரெடி போட்டிருக்கேன் செவ்வாய் சனி சேர்க்கைக்கு. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. ஏன்னா மெடிடேட் பண்ணுறப்ப இந்த சமநிலை வந்துடும், 4 தன்மை குறைஞ்சிடும். அப்போ 4 தன்மை குறைஞ்சாலே ஆராய்ச்சி வராது. எல்லாம் அவன் அருள், அவன் பார்த்துக்குவான், அவன் செய்வான். அந்த பக்தி மார்க்கம் மாதிரி, சரணாகதி தத்துவம் மாதிரி உங்களுக்கு வந்துடும். அப்போ தான் இந்த செவ்வாய் சனி பார்வை இந்த 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய அளவுக்கு பொருளாதார சிக்கல்களை, பெரிய அளவுக்கு
குடும்பத்தில் பிரச்சனையை பேரை கெடுத்துக்கிற மாதிரி இப்படிலாம் இல்லாமல் தப்பிக்க வைப்பார். இது என்னதான் இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால 25% தான் ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் 75%. இப்போ நல்ல தசாபத்தி நடந்துட்டுருக்கு, பிறப்பு ஜாதகமும் ஓரளவு வெயிட்டாக இருக்குன்னாக்கா இந்த 50-50ங்கிறது அது மாதிரி சூழல் இருக்கும். ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்கு இருக்கும், கலக்குவீங்க. அது என்ன சார் 50% நீங்கள்? நான் சென்டமே எடுத்திருக்கேன், 90க்கு மேலேயே நன்மை கிடச்சிச்சின்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த மாதிரி சூழல் இருக்கும். பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு கெடுத்துக்கிட்டிங்கன்னா வம்பு. அந்த அறிவுறுத்தலை புரிஞ்சிக்கணும். ஆராய்ச்சி தவிர்க்கும் ஆண்டுன்ட்டேன். ஏன்னா லக்னத்தில் உள்ள கேது மெடிடேட் பண்ணால் ஞான காரகனாக உங்களை மாற்றுவார். ஒரு ஞானி போல் பிஹேவ் பண்ணுவீங்க. இல்லாட்டி ஞான கிறுக்கனாக மாற்றி அப்படி ஒரு ஆராய்ச்சி, அப்படி ஒரு சந்தேகம், அப்படி முறிவு பிரிவு ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணி விட்ருவார். புதிய ஆளாக இருக்காங்க, புதிய மதத்தினர், வேறு நபர்கள், இவங்களை எப்படி நம்புறது, அப்படி இப்படி நல்ல வாய்ப்புகளை நல்ல இதெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த குரு பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரும் 12 போய் மறைகிறார், உச்சமாக இருக்கிறார். அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஆனால் 12 மறைகிறப்ப உங்களுக்கு தோணாது, அப்படி செய்யணும்னு தோணாது, பயம் வரும். அப்போ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் தானே அந்த பயம் வரும். மெடிடேட் பண்ணிக்கங்க, எல்லாம் அவன் அருள்னு. அது நான் பல வீடியோவில் சொல்லுவேன். என்னை லவ் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிறத கேட்பீங்கன்னு. கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுவீங்க, மிராக்கிள்ஸை பார்ப்பீங்க. அதுவும் குறிப்பாக சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணோம். லக்னாதிபதி வலுக்கிறார், உச்சமாகிறார் 9ஆம் இடத்தில், பூர்வ பாக்கிய ஸ்தானத்தில். அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கணும் அப்படின்னா மெடிடேட் கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஏன்னா மேஜர் கோள்கள் சரியில்லை, ராகு கேது சரியில்லை, சனி பகவான் சரியில்லை, குருவும் 1 மாதம்தான் சரியாக இருக்கார், அப்புறம் 12க்கு போயிடுறார். இருந்தாலும் 50% கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா ஆராய்ச்சியை தவிர்த்து இந்த 9ஆம் இடத்தில் உச்சமாகிறார் இல்லையா லக்னாதிபதி, நான் ஒரு ஆளே கிடையாதுன்னு. ஏன்னா இப்போ லக்னாதிபதி உச்சமாகிறப்ப திமிரு வரும். பொதுவாகவே நீங்கள் கொஞ்சம் திமிரு பிடிச்சவங்க தான், சிம்ம லக்னம் சிம்ம ராசி. நான் ஒரு பெரிய ஆள், நான் சொல்கிறத எல்லாம் கேட்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், இந்த தன்மையெல்லாம் இருக்கும். ஒரு பொலைட்னஸ்னால் என்னன்னு தெரியாது. இப்போ 9ஆம் இடத்துல போய் சூரியன் உச்சமாகிறப்ப ஓவர் திமிராக பண்ணிடக்கூடாது. அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த சாந்தம் அமைதி வந்துடும். பெருசாக ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்க. இந்த 4 தன்மை அதிகம் இருந்தால் தான் ஆராய்ச்சி அதிகமாகும். அப்போ சந்தேகம், குழப்பம், பிரச்சனைகள் வரும். தயவு செய்து மெடிடேட் பண்ணிக்கங்க. இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால தான் இந்த 50% நல்ல தசாபுத்தியாக இருந்தால் ஓரளவு தப்பிச்சுக்குவீங்க. மெடிடேட் பண்ணிட்டீங்களா, ஒரு சமநிலை வந்துடும் உங்களுக்கு. ஈஸியாக அந்த தமிழ் புத்தாண்டை சிறப்பான ஆண்டாக உங்களால் மாற்றிக்க முடியும். என்னுடைய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு எல்லா வளங்களையும் கொடுத்து மன நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்க என்னுடைய ஆசீர்வாதம் அண்ட் வாழ்த்துக்கள். நன்றி.